அறிவை செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் எனப்படுவது வெறுமனே வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக அமையாது. எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் எப்படி இருக்கும்? மக்களுக்கு அரசியலை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். எதற்காக தேர்தல் வருது? அந்த தேர்தலில் யாருக்கு நாம வாக்கு செலுத்துவது? எதற்காக வாக்கு செலுத்துறோம்? நம்ம செலுத்தும் வாக்கினுடைய வலிமை என்ன என்பது குறித்து ஏதும் அறியாமல் இவர்கள் கொடுக்கும் 500,000 தங்கள் வாக்கினை விற்கக்கூடிய எமதருமை பெற்றோருக்கு இது அரசியல் வகுப்பெடுக்கும் பாடசாலையாக அமையும் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டமானது. சரி, இப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம வாக்கு செலுத்தி ஆட்சியாளர்களை நியமனம் செய்றோம். நம்ம எதற்காக வாக்கு செலுத்துறோம் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பது குறித்து நமக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்னா, காசு கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு ஓட்டு போடணும். அதன் பிறகு நம்ம வாங்கிய காசுக்கு வாயை மூடிக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் என்பது மட்டுமே நமது புரிதலாக இருக்கு. ஆனா உண்மையில் ஒரு அரசுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான தொடர்பு என்னவோ அதுதான் அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு. ஒரு தந்தை, அவருக்கு குழந்தை பிறகுறாங்க, அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, உடை, மருத்துவம், கல்வி, கல்விக்கேற்ற வேலை, இவை எல்லாவற்றையும் கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது அந்த தந்தையின் கடமை. அதை இந்த அரசுகள் செய்கின்றனவா அப்படின்னா, படித்த பிள்ளைகள் இன்றைக்கு வேலையற்று திரிகிறார்கள் வீதியில. நல்ல குடிநீர் கிடையாது, சுத்தமான காற்று கிடையாது, நல்ல படிப்பு கிடையாது, தரமான இலவச கல்வி கிடையாது. எது ஒன்றும் இல்லாமல் அவரவரா படிச்சு அவரவரா ஒரு நிலைக்கு வந்து அதன் பிறகு எனக்கு வந்து வரி கட்டுங்க என்று சொல்கிறது இந்த அரசு. வரி எப்படி, எதற்காக நம்ம கட்டணும் அப்படின்னா, இந்த அரசை நடத்துவதற்கு வரி தேவைப்படுது. அதை மக்களிடம் இருந்து இவர்கள் வசூல் செய்றாங்க. சரி, நான் உனக்கு சரியாக வரி கட்டுறேன். ஒரு குழந்தை இந்த மண்ணில பிறந்ததுல இருந்து, இந்த மண்ணில காலடி வைத்ததில் இருந்து அந்த குழந்தை வரி கட்டுகிறது. அந்த குழந்தை குடிக்கக்கூடிய பாலுக்கு வரி, அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதற்கான மருத்துவத்திற்கு வரி, அந்த குழந்தை சுவாசிக்கின்ற காற்றுக்கு வரி, நடக்கின்ற சாலைக்கு வரி, படிக்கிற கல்விக்கு வரி என்று ஒவ்வொரு நாளும் வரியாவே நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆனா நம்மிடம் இருந்து பெறக்கூடிய இந்த வரியை அவர்கள் எந்த விதத்தில் நமக்கு செலுத்துகிறார்கள்? எது ஒன்றும் செலுத்துவது கிடையாது. மக்கள் இவர்களுக்கு வரி கட்டும் இயந்திரமாகத்தான் இருக்கிறோமே தவிர, இங்கிருந்து மட்டும்தான் போவதே தவிர அங்கிருந்து நமக்கு எது ஒன்றும் வருவது கிடையாது. அப்ப தந்தையின் வேலையை இந்த அரசு நமக்கு சரியா செய்கிறதா அப்படின்னா இல்ல. பொறுப்பற்ற தந்தையாக இருக்கிறது. ஒரு பொறுப்பற்ற தந்தை என்ன செய்வான்? குடித்து விட்டு வீதியில விழுந்து கிடப்பான். அந்த பையன் தானா படிச்சு தானா வளர்ந்து பின்னால ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே என்னை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த தந்தை கேட்பது நியாயமா? நீ பொறுப்புள்ள தந்தையாக இருந்திருந்தால் உன் மகனும் பொறுப்புள்ள மகனாக இருப்பான். உனது உரிமையை கொடுக்கக்கூடிய, தனது கடமையை சரியாக செய்யக்கூடிய மகனாக இருந்திருப்பான். ஆனால் பொறுப்பற்ற தந்தையாக இந்த அரசாங்கங்கள் நடக்கின்றது. ஆனால் நம்மை மட்டும் பொறுப்புள்ள பிள்ளைகளாக எதிர்பார்க்கிறது. இப்படியாக நம்ம வருஷம் 365 நாட்களும் உழைக்கிறோம். உழைக்கிற பணத்தை எல்லாம் இந்த அரசுக்கே கட்டுமே தவிர நீங்களும் நானும் நிம்மதியா வாழ்றோமா அப்படின்னா இல்ல. இங்கே குடிப்பவர்களுக்கு தனி சாலை, குடிக்காதவர்களுக்கு தனிச்சாலை இல்ல. எல்லாரும் ஒரே சாலையில தான் பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வருவதற்குள்ள உயிரோட போய் சேருமா அப்படின்ற பயத்தோடய போக வேண்டியதாக இருக்கு. அப்ப நான் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அரசு அல்ல, அதை தேர்வு செய்த நீங்கள் தான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரே பிள்ளையாக
ஒண்ணும் இல்ல, கருத்து இல்ல, ஒண்ணுமே கிடையாது, எது ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, காசு கொடுப்பாங்க. நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களின் உரிமை எது ஒன்றையும் நீங்க உரிமையாக பெற முடியாது, பிச்சையாகத்தான் பெற முடியும். அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அதனால மறந்துடாம நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.